நீங்க இன்னும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு சார்ட் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியா வித்தின் செகண்ட்ஸ்ல கிளிக் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ட்ரெண்ட் ரிவர்ஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது ட்ரெண்ட் கண்டினியூஷன். வாங்க நம்ம சார்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மார்க்கெட்டுடைய பிரைஸ் ஹையர் ஹைன்னு பிரேக் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரைஸ் மேல பிரேக் பண்ணிட்டே போச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டுடைய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம்னு அர்த்தம். பிரைஸ் லோவர் லோன் பிரேக் பண்ணிட்டு போகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டுடைய கன்ஃபர்மேஷன், அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் ஹையர் ஹைன்னு பிரேக் பண்ணிட்டு போகும் இல்லையா, அதாவது அப் ட்ரெண்டுடைய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். எப்போ ஹையர் லோவை பிரேக் பண்ணுதோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார் செல், அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் லோவர் லோன் பிரேக் பண்ணிட்டு போகுது இல்லையா, அதாவது டவுன் ட்ரெண்டுடைய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்போ லோவர் ஹையை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார் பை, அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய அடுத்த ஸ்டெப் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறது. ஏன் அப்படின்னா ஆர்டர் பிளாக்ன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பையிங் அண்ட் செல்லிங் ஜோன்ஸ். ஸோ மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் எப்போ ஆர்டர் பிளாக்குக்கு புல் பேக் ஆகுதோ அந்த இடம் தான் நம்மளுடைய என்ட்ரி பிளேஸ். மார்க்கெட் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ண உடனே நீங்கள் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கணும். ஸ்மார்ட் மணி மூவ்ஸ் எல்லாம் ரேண்டமாக நடக்காது. அவங்க லிக்விடிட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் மேனிப்புலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ட்ரி ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட்டில் SMCன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.